ஒரு காலத்தில் ஒரு சிறிய கிராமத்தில் விஜயன் என்ற ஒரு நற்குணம் வாய்ந்த இளைஞன் வசித்து வந்தான். அவன் மிக நல்ல மனம் கொண்டவன், பிறருக்கு உதவுவதையே தனது கடமையாக கருதினான். ஆனால் அவன் மிகவும் ஏழையாக இருந்தான். அந்த கிராமத்தில் ஒரு பழமையான தேவி மண்டபம் இருந்தது. கிராமத்தார் அனைவரும் அந்த தேவியை மிகவும் பக்தியுடன் வழிபட்டார்கள். அந்த தேவியின் முகம் எப்போதும் கருணையோடும் புன்னகையோடும் ஒளிர்ந்திருந்தது. ஒருநாள் விஜயனுக்கு மிகவும் கடுமையான நேரம் வந்தது. அவனுக்கு உணவு கூட கிடைக்கவில்லை. மழையால் அவன் வேலைக்கு போகவும் முடியவில்லை. மிகவும் துன்பப்பட்ட அவன் தேவியின் கோயிலுக்குச் சென்றான். அவன் அங்கு சென்று, "அம்மா, எனக்கு ஒரு நாள் உணவாவது கொடுங்கள். நான் மிகவும் பசியுடன் இருக்கிறேன்" என்று உருக்கமாக வேண்டினான். நொந்து போய் அங்கிருந்து கிளம்பினான். அப்போது கோயிலின் வாயிலில் ஒரு வயதான பெண் இருந்தார். அவர் விஜயனை பார்த்து, "மகனே, உனக்கு பசிக்கிறதா? இதோ நான் செய்த சப்பாத்தியும் கறியும் இருக்கின்றன, வாங்கி உண்ணிக்கொள்." மகிழ்ச்சியுடன் உணவை வாங்கிக் கொண்டு உண்டான். பின் அந்த மூதாட்டியிடம், "அம்மா, நீங்கள் யார்? ஏன் எனக்கு உதவினீர்கள்?" என்று கேட்டான். அந்த மூதாட்டி ஒரு மங்கலமான புன்னகையுடன், "மகனே, பக்தர்களின் அழுகை எனக்கு தெரியும். உன் உணர்வுகளுக்கு பதில் சொல்லாமலிருக்க முடியுமா?" என்று கூறிவிட்டு கண்முன்னே மறைந்து அதிர்ச்சியடைந்து கோயிலுக்குள் சென்று பார்த்தான். தேவியின் முகத்தில் அவனுக்கே தெரியும்படி புன்னகை அதிகரித்திருந்தது. அவன் உணர்ந்தான், அம்மையின் கருணை எப்போதும் அவனை காக்கவிருக்கிறது. அந்த நாள் முதல் விஜயன் துன்பப்படவேயில்லை. ஏனென்றால் அவன் தெரிந்து கொண்டான், நம்பிக்கை வைத்தால் அம்மையின் கருணை நம்மை கைவிடாது. முதலாம் அவள் தயவு. இந்த கதையை படித்து எப்படி குட்டி கிராமத்தில் முருகன் என்று ஒரு சிறுவன் இருந்தான். அவனுக்கு சிவன் மீது பேரன்பு. ரோடு ஓரத்தில் இருந்த சிவன் கோவிலுக்கு தினமும் சென்று "ஓம் நம சிவாய" என்று மனமுருக்கமாக ஜெபிக்கிறான். ஆனால் அவனுக்கு ஒன்றும் பரிகாசம் வரவில்லை. ஒரு நாள் கோவிலில் சிவனுக்கு அபிஷேகம் நடந்தது. எல்லாரும் மஞ்சள், பால், திருநீறு போட்டு ஆருத்ரா தரிசனம் என்றார்கள். முருகன் ஆசையாக பார்த்தான். ஆனால் அவனிடம் ஒரு சிறு பழம் கூட காணிக்கை வைக்க பணம் இல்லை. அவன் மனம் உடைந்து சிவலிங்கத்தின் அருகில் கண்ணீர் விட்டான். "ஓம் நம சிவாயா, நான் உன்னை மிகவும் நேசிக்கிறேன். ஆனால் உன் நேரத்தில் சிவபெருமான் ஒரு ராக வந்து, 'குட்டா, உனக்கு என்ன வேண்டும்?' என்று கேட்டார். முருகன் கவலைத்துடன், "நான் உன்னை பிரியமாக நினைக்கிறேன். ஆனாலும் எனக்கு பிரசாதம் கிடைக்கவில்லை" என்றான். வயதானவர் சிரித்தபடி அவனிடம் வந்தார். "இதோ உன் பிரசாதம்" என்று ஒரு அழகான வெள்ளை பழம் கொடுத்தார். முருகன் மகிழ்ச்சி அடைந்தான். அந்த பழம் மிகுந்த இனிப்பாக இருந்தது. அடுத்த நாளில் எல்லோருக்கும் ஒரு அதிசயம். சிவலிங்கத்தின் அருகே ஒரு பழத் தொட்டியில் இருந்த பழங்கள் மாறி இனிய ருசியான பழங்களாக மாறியிருந்தன. மக்கள் இது சிவனின் அருள் என்று உணர்ந்தனர். முருகன் மகிழ்ச்சியுடன், "சிவபெருமான் எப்போதும் நம்மை பார்க்கிறான். உண்மையான பக்திக்கு அவன் பதில் தருவான்" என்று உணர்ந்தான். உண்மையான பக்திக்கு இறைவன் உன் அருகில் வந்து விடுவான். உங்களுக்கு இந்த கதை பிடித்ததா?